நான் வந்து நம்ம சாமியை பற்றி என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாருங்க இதை பற்றி. இவர் சாமியை பற்றி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்பார். நீங்கள் சாமியை போய் பாருங்கள் தாத்தா கோவில் இருக்குது போங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கும் 6 மாதத்துக்கு வரைக்கும் வர முடியல. திடீர்னு ஒரு நாள் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம தாத்தா சாமியை பற்றி அவங்க நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து ஒரு உந்துதல் போய் பார்க்கணும். அதாவது பார்க்கணுன்றத விட தாத்தா சாமியே என்ன வான்னு சொல்கிற மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் நான் வர்றதுக்காக நான் அன்றைக்கி எங்கள் ஃபேமிலியோடு வந்தாங்க. ஃபேமிலியோடு வரும்போது எங்களுக்கு இந்த ஸ்டேஷன் எங்களுக்கு தெரியாது. எல்லோரும் சொன்னாங்க திருவத்தியூர்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், திருவத்தூரில் போய் இறங்கிட்டோம். அங்கே போய் கேட்டோம் தாத்தா கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆட்டோக்காரர் கொண்டு போயிட்டு என்ன பண்ணினாரு, அங்கே பட்டினத்தார் கோயில் அதுதான் தாத்தா கோயில் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. லாஸ்ட் மினிட்டு நாங்கள் உள்ளே கதவை அடைச்சிட்டாங்க நாங்கள் போகும்போது. இருந்தாலும் இன்னும் சாமியை பார்க்க முடியலையா, அது கூட அப்போ கூட அது தாத்தா கோயில் தான் நாங்கள் நினச்சோம், பட்டினத்தார் கோயில்னு நினைக்கல. அவர் தான் தாத்தா சாமின்னு நினச்சிக்கிட்டோம். அதை பார்த்துட்டு அப்படியே ட்ரெயினில் வரும்போது பார்த்தோன்னா எங்கள் எதிர ஒரு ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து தாத்தா ஃபோட்டோவை இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் என் மிஸ்ஸஸ் கிட்ட சொல்கிறேன், இவரை பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தாத்தா சாமி மாதிரி இருக்குது, இவங்க அங்கே போயிட்டு வராங்களா, அவங்க தியாகராயன் ஸ்டேஷனில் தான் இறங்கினாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக அந்த படத்தை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் தாத்தா கோவில் போயிட்டு வரீங்களான்னும் போது அவங்க உடனே பிரசாதம் எடுத்து கொடுக்குறாங்க. அது என்ன மிராக்கல், அது எப்படி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து சாமியை பார்க்க நீ வந்த, ஆனால் உனக்கு அந்த கோவில் தெரியாமல் வேறு ஏதோ ஒரு கோயில் போனாலும் உனக்கு நான் தரிசனம் கொடுக்குறேன். அது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அதாவது தாத்தா இருக்கிறது உண்மைன்றது அதில் எனக்கு தெரிஞ்சது நம்பர் 1. நம்பர் 2 அடுத்தபடியாக வந்து நான் இங்கே அதுக்கப்புறம் இந்த அடுத்த வாரமே நானும் மிஸ்ஸஸும் இந்த கோயிலுக்கு வந்தோம். வந்து எங்களோட வேண்டுதல் நிறைவேறியிருக்கு. அதே மாதிரி நான் எனக்கு என்னோடய கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டேயும் இந்த மாதிரி சொன்னேன். அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க வேண்டுதலும் வெகு சீக்கிரமாக நிறைவேறும். 100% அது உண்மை. அதுக்கப்புறம் இங்கே அன்னதானம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நான் அதையும் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வாரம் வாரம் நாங்கள் வந்துகிட்ருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வேண்டுதலும் பழித்தது இல்லாமல் மற்றவங்களும் இதை பற்றி ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணின்னு இருக்கோம். அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, இந்த விசேஷன்றதால எங்களுக்கு வந்து ஆத்ம திருப்தி இருக்குது. இங்கே வரும்போது இந்த அபிஷேகத்தெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. எத்தனையோ கோயில் போகிறோம் வரோம், ஆனால் இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு தனி ஆனந்தமாக இருக்குது.